குழந்தைகளுக்கு நல்ல பசியை தூண்டும் கொத்தமல்லி சட்னி செய்வது எப்படி? இந்த வீடியோவை முழுமையாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோனா, குழந்தைங்களோட பசியை அதிகரிக்கக்கூடிய கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நிறைய குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா சரியாக சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிட வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுவே சில சமயம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அப்போது அவங்களுக்கு பசி இருந்தால் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவாங்க. அப்போ இந்த பசியை நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னாலே போதும், குழந்தைங்க நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. நிறைய குழந்தைங்க சாப்பிடாததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, முன்னெல்லாம் ஓடி ஆடி குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்க, அதில் டயர்ட் ஆவாங்க, அதில் பசி எடுக்கும். ஆனால் இப்போ குழந்தைங்க உட்காந்த இடத்துலையே விளையாடுறாங்க. செல்ஃபோனு, டிவி இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு பசியே எடுக்கிறது கிடையாது. அப்போது நம்ம இந்த ஃபுட்டை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பசி அதிகரிக்கும். இதை வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ கொடுக்கலாங்க. இப்போது இந்த பசியை அதிகரிக்கக்கூடிய கொத்தமல்லி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கொத்தமல்லி ஒரு கட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2, பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. தக்காளி 1 மட்டும். மிளகாய் 5, பச்சை மிளகாய் வேணால் எடுத்துக்கலாம், இல்லை வரமிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுடைய மிளகாயோட காரத்தன்மையை பொறுத்து மிளகாயை குறைச்சிக்கோங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். தேங்காய் 1/2 கப்பு துருவனதுங்க. உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு, பூண்டு 2 பல், இஞ்சி சின்னதாக 1 துண்டு, புளி சுண்டைக்காய் அளவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெயும் தேவையான அளவு. பசியை அதிகரிக்கக்கூடிய கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத விளக்கத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இதை நல்லா நீரில் போட்டு அலசிடுங்க. இந்த கொத்தமல்லி தலையில் வேர் பகுதியை மட்டும் நீக்கிட்டு தண்டு பகுதி, அந்த தலைப்பகுதி எல்லாமே பயன்படுத்தலாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாமே நறுக்கி எடுத்துக்குங்க. ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடுங்க. அதில் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாயை போட்டு தாளிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த இது நல்லா சிவந்து வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் கொத்தமல்லி இலையை போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு நீங்கள் அடுத்து வெங்காயம், தக்காளி, உப்பு, பூண்டு, இஞ்சி, புளி இதெல்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா கடைசியாக இந்த தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா சுவையான கொத்தமல்லி சட்னி தயாருங்க. இதை ரொம்ப கூலாக ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா கொத்தமல்லி சட்னி சாப்பிடும் பதத்தில் இருக்குங்க. ரொம்ப திப்பியாக அரைச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த அதில் இருக்கக்கூடியது ஏதாச்சும் இஞ்சியோ இதோ பட்டுச்சுன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அதை சாப்பிட மாட்டாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை கவனமாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க.